இவன் இப்படியே வேலை வில்லட்டி இல்லாம இருக்கிறான். எப்பதான் திருந்த போறான்? சாப்பாடு வருது. அம்மா வேலை முடிஞ்சது, சாப்பாடு கொண்டா. எத்தனை நாளைக்கு அப்ப இப்படியே இருக்க போற? எனக்கும் உடம்பு இல்லாம போச்சு. நீ எங்கேயாச்சும் வேலை கேட்டு போலாம் தானே? எத்தனை நேரம் சொல்றது நான் வேலையை போக மாட்டேன். நீ சாகம் வரைக்கும் எனக்கு வச்சு சாப்பாடு போடும். அதுக்கு பிறகு வசதியான வீட்டையா பார்த்து நான் செட்டில் ஆயிடும். இனிமேல வேலையை போய் சொல்லி கேட்க. அப்ப நான் எப்ப சாவன் நீ கல்யாணம் முடிக்கலாம் இருக்கிற? அம்மா நான் சும்மா சொன்னானே, வேலைக்கு தான் போகணும். 4-5 இடத்துல கேட்டு கிடக்குது. பாப்பம் யாருன்னு வேலை தரத்தானே வேணும். காசு தானே. ஏன்டா இப்ப உனக்கு காசு? செலவு கொண்டும் இல்லேனே. நீ சேர்த்து வைக்க ஒன்றும் விட மாட்ட. கொஞ்சம் பொறு வாரு. உண்ணா 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 உண்ணா. இந்த காசு வாங்குறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டி கிடக்கு. கடவுளே, நான் சாகிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல புத்திய கொடு. எல்லாமே நான் விட்ட புலதான். அவன் படிப்பு முடிஞ்சதுமே அவனை ஒரு நல்ல வேலைக்கு விட்டுருக்கோம். பிடிக்கட்டிருக்க மாட்டான். எல்லாத்தையும் நீயே பொறுப்படு. மச்சான், என்னடா இவ்வளவு நேரம்? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்டா. இந்த காசு வேண்டாம். நான் எவ்வளவு பாடுபட்டுறேன் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன? அண்ணன் வெளிநாட்டுல கஷ்ட நஷ்டம் வேண்டாம். உனக்கு என்னன்னு தெரியுமா? அடே, உனக்கு வாழ தெரியாதடா. அவன் எப்படி வாழ்றான்னு தெரியுமா? நான் சொல்றதை நீ கேள். முதலாவது ஒரு போன் ஒன்று வேணும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபிகரை பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகி. ஏய், நம்மளே எல்லாம் பொண்ணுங்க திரும்பி பாக்குறதே கஷ்டம். அதுல பணக்கார பொண்ணு செட் ஆகாதடா. டேய், எது முடியாதுன்னு இல்லடா. முதல்ல ஒரு நல்ல போன் ஒன்று வேண்டு. பொண்ணுங்க விஷயத்த நான் பாக்குறேன். 50-100 கேட்கவே மனசு காத்துது. அதுக்கு போன் வாங்குறது காசு யாருடா கேட்க சொன்னது? அப்ப போட்டு ஆட்டை போட்டு. நீ சொல்றது சரிதான் மச்சான். ஓகே, டிரைவ் பண்றேன். இரவு போதுல இருந்தானே. அம்மா டகண்ட காசு காசு காசு. ஏண்டா வேலைக்கு எங்கேயும் போறீங்க? அது இல்லையம்மா, ஃப்ரெண்ட் ஒரு பிறந்த நாள், அதான் அவன் வீட்டை போகணும். காசு காசு எங்க போறது? நான் உன்னோட காசு எடுக்கலோ எடுத்தோட ஐடியா நாளைக்கு வேண்டி சேர்த்து வைக்கிறேன். உனக்கு என்ன பாசமே இல்ல. காசு இல்லடா, வீட்டை விட்டு வலிக்கிட்டு போறேன். உண்மையில பாசம் இருக்கிறதால தான் அப்படி சொல்றேன். சரி போரு, கோவிக்காத வாரு. என்னடா தலைமயிரம் வளர்ந்துட்டது. காசை கொண்டானே, காசை கொண்டானே. இங்க உண்டாங்க உதயம். உதயம் வச்சிருக்கிறியா தானே? என்ன மச்சி, போனுக்கு காசு ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கு சரி வரும் மச்சான். நான் இப்ப அவசரமா அவரோட போறேன். வாரம் போட்டேன். அண்ணே, என்ன உடுப்பெல்லாம் அங்கோட்டு போய் கிடக்கு? வேற என்னடா சொல்றேன்? எப்படிதான் கொட்டினாலும் காசு கிடைக்காது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் சேர்த்து வச்ச காசு எல்லாம் போச்சு. ஐயோ ஐயோ கடவுளே. என்ன இப்ப இங்க வச்ச காசு யாரும் எடுப்பினம்? அப்படி உனக்கா சேர்த்து வச்ச காசு தான்டா. அப்பா எந்த காசு எடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோ அம்மா,
இப்படி அழுது குளறதால எங்கட காசு திருப்பி வர போறது இல்லை. எங்கட காசு எடுத்தவன் நல்லா தான் இருப்பான். நாங்கள் சாகும் வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நீ அழாதே அம்மா. சரி விடு பாப்போம். பார்த்துப்பான். நீ போய் உடுப்ப மாத்திட்டு சாப்பிடு. மச்சான், நல்ல ஃபோன் ஒன்று வேண்டி தந்தா சரியா? ஏய் சூப்பர் ஃபோன் ஒன்று வேண்டி தரேன். சரி அது நினைக்காம நீ போ. டேய் போட்டு வரேன்டா. ஒரு 1000 போட வேண்டிய. அம்மா அம்மோய், நடந்ததை யோசிச்சுன்றது என்ன பிரயோசனம்? எழும்பி வேலையை பாருங்க. அது காசு போனதுதான். என்னையும் வேலைக்கு வர வேணாண்டுட்டாங்க. சரியம்மா, நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறதுக்கு தான் பஸ்ஸுக்கும் காசு இல்லை. உங்கள்ட்ட கிடந்தா தாங்குவேன். பொறு பாப்போம், இருந்தா தாரேன். வேண்டிய அம்மா 20, 40, 50, 54. என்னடா இவனை இன்னும் காண இல்லை. இந்த வாரான். என்ன மச்சான், எல்லாம் ஓகே? போன் வாங்கினியோ? ஃபோன் வாங்கியாச்சு. சூப்பர் போன்ரா. எங்க வாங்கினி? மச்சான் இது லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் மச்சான். சரியா, கவனமா வச்சுக்க. சரியா, ஆட்டையை போட்ட காசுல வாங்க. காமெடி விடாத. நான் துளைக்க மாட்டேன்டா. உனக்கு ஒரு பகுதி தெரியுமே, கதையை கேளு. ஊர்ல ஒரு பொண்ணுடா, போ வேற மின்றா. பார்க்க பணக்கார இவ்வளவுதான் கிடக்கு. இந்த போனை வச்சு தூக்குறேன் பாடுறா. ஃபோன் வந்த லக்கு தான் மச்சி. டேய் அம்மாவுக்கு சொல்லி போடாத சரியே. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெரிய ஹோட்டல்ல கட்ட போறேன். சரியா? நீ இருக்கிற இந்த காணிக்கு 2 மடங்கு காசு நான் தரேன். என்ன மாதிரி உனக்கு சம்மதமா? சந்தோஷமா தான் கிடக்குது கேட்க. நான் இதுக்கு முறுக்கா வீட்டை கேட்டு சொல்லட்டேன். உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க, நான் வீட்டை கேட்டு சொல்றேன். நல்லபடியா சொல்லணும். ஓ ஓகே. ஓ அம்மா அம்மோய், என்ன யோசிக்கிறீங்க? நான் வார வழியிலே ஒரு ஆளை பார்த்து, நான் எங்கட இந்த காணிக்கு இப்போ போகிற விலைக்கு 2 மடங்கு காசு தராராம். நாங்கள் இந்த காணியை விற்றா வேற எங்கேயும் போய் வடிவா செட்டில் ஆகலாம். நானும் வேலைக்கு போக தேவையில்லை. இந்த காசுல கோடீஸ்வரனா இருக்கலாம். நாளைக்கு நான் வர சொல்லி போட்டேன். அடியேண்டா பணத்தாசை பிடிச்சு நிக்கிற. இது எங்கட பரம்பரை சொத்து. இதை நான் விற்க விட மாட்டேன். உனக்கு சொல்றது ஒன்றும் விளங்க. ஐயோ, இது பரம்பரை சொத்துடா. இந்த காணியை நாங்களா வித்தா கூட ஒரு தரம் பண்ண மாட்டேன். இப்படியே இருந்தா வசதியா வரையிலாது இப்படியே இருக்க வேண்டியதா?
நீ ஒரு சைனை மட்டும் போடு, மிச்சத்தை நான் பாக்குறேன். வசதியா வாழ்ந்தா மட்டும் போதாதடா. இந்த காணியை நான் இருக்கிற வரை விற்க விட மாட்டேன். நீ முதல்ல வேலையை போற வழியப்ப. சரி, இந்த காணியை நீ வச்சிரு, நான் வீட்டை விட்டு போறேன். இந்த காணி தான் உனக்கு சோறு போட போகுது. அடே, நான் சொல்றத கேள். நான் என்ன? செத்த அப்புறம் இந்த காணி உனக்கு தாண்டா சொந்தம். சித்தாப்புறம் தரதான் இப்பதாவன், அதானே சொல்றேன். இப்ப தர முடியாதடா. நீ காணியை வச்சிரு, நான் போட்டு வரேன். நான் சொல்றத போறேன். கேள். அட தம்பி, நான் தம்பி, போறேன். நான் நில்லுடா. போறேன். தம்பி, நான் போறேன் வீட்டை விட்டு. அட தம்பி, சொல்றத கேளுடா. விடுங்க, நான் போறேன், விடுங்க. தம்பி நில்லுடா. ஐயோ, நான் கும்பிட்டு நீங்க காணியை வச்சிருங்க, நான் போறேன். போகாத தம்பி. நீங்கள் விடுங்க. தம்பி, தம்பி விடுங்க, போகாதீங்க. நான் போறேன். நில்லு தம்பி. உங்களை சரி வராது. டேய், நான் நில்லுடா போறேன். தம்பி. நான் போறேன், தொலைஞ்சு தம்பி, போறேன். ஐயோ தம்பி, ஐயோ சொல்றத கேளுடா. போறான் என்ன விட்டுட்டு. ஐயோ ஐயோ தம்பி, என்ன விட்டுட்டு போறானே. ஐயோ தம்பி, தம்பி, ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ, தம்பி, ஏண்டா தம்பி, தம்பி நீயாடா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தேன் தம்பி. ஐயோ, இப்படி ஏண்டா செய்த? உன்னை விட எனக்கு சொத்து தான் முக்கியம். இதுல கையெழுத்து வை. நீ போவாங்கால எங்க வேற எங்க வேற நிக்குது ஆள் நிக்குது. சார், பத்திரம் ஓகே. தாங்க தாங்க தாங்க. நன்றி நன்றி. போட்டு வரேன். போட்டு வரேன். அம்மா விழுந்திருக்கிறா. அம்மா 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 அம்மா. ஐயோ அம்மா. அம்மா. ஐயோ, நான் அம்மா அடிச்சு கொண்டுட்டேன். ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, அந்த காசு ஆசைப்பட்டு வச்சு அம்மாவை நானே கொண்டுட்டேனே. அம்மா அம்மா அம்மா. ஐயோ கடவுளே.
ஹலோ ஹலோ எல்லாம் இருக்கட்டும். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். உன் காணியை வித்தா நிறைய காசு வருமாமே. முதல்ல நாளைக்கே காணியை வித்துட்டு வா. நான் வசதியா பிறந்த நான் சாகும் வரைக்கும் வசதியா தான் இருப்போம். உன்னோட வந்து கஷ்டப்படுறதுக்கு என்ன ஆலையா? இதுக்கு மேல கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. பாய். ஹலோ ஹலோ நான் செஞ்ச பாவத்தை யாருமே செய்திடாதீங்க.